கில்லியை காலி பண்ணியே படையப்பா. படத்துடைய மிகப்பெரிய வெற்றி காரணம் ரம்யா கிருஷ்ணன். அன்னைக்கு ரம்யா கிருஷ்ணனுக்கு எதிராக பேசப்பட்ட வசனம் பூரா ஜெயலலிதாவுக்கு எதிரானதுன்னு சொன்னேன். நான் மட்டும்தான், என்னை மீறிங்க யாரும் அசைக்க முடியாது என்ற ரஜினிகாந்தனுடைய படம் கூலி எதிர்பார்த்த வெற்றியை பெறல. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னும் 1 மந்த்தில் அடுத்த ஆண்டு பிறக்க போகுது. கடந்த 2025 ஆண்டில் தமிழ் சினிமா எப்படி இருந்தது கொஞ்சம் விரிவாக பேசலாம். வழக்கம் போல் ஒரு வருஷம் நம்ம வருஷ கடைசியில் பேசுகிறோம். அடுத்த வருஷமாக தமிழ் சினிமா தேறிடுமா அப்படின்ற மாதிரி பேசுவோம். இந்த வருஷம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா போன வருஷம் 241 படம் டிசம்பர் முடிய ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த தடவை 280 300 தாண்டிடும் போல் தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 32 படம் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரே மாதத்தில் 32 படம் ரிலீஸ் ஆனதே இல்லை. 30 நாளைக்கு 32 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் 32 படமும் 32 ஷோ கூட ஓடலைங்கிறது தான் ஹைலைட்டான விஷயம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நியர் 300 படம் வரைக்கும் போகும். ஆனால் இதில் வெற்றி தோல்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 10% தான் இருக்குங்க இந்த வருஷத்தினுடைய. ஏன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் வெளியான படங்களில் பார்த்தோம்னா ரொம்ப சலிச்சு தயாரிப்பாளருடைய முதலீடு, பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல், அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் மூலம் தயாரிப்பாளருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கனாக்க 100 கோடி ரூபா வசூல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 100 கோடி ரூபாயில் எவ்வளோ ப்ரொடியூசர் கிடைக்கும்? தயாரிப்பாளருக்கு, அதாவது சரவணா ஸ்டோரில் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்தாலும் அந்த 1 கோடி ரூபாயில் சரவணா ஸ்டோர் ஓனருக்கு எல்லா செலவு முதலீடு எல்லாம் போக கிடைக்கிறது 10% தான். ஸோ 10 லட்சமோ 5 லட்சம் தான் வருமானம், அவருக்கான வருமானம். அப்படி தான் பார்க்கணும். சினிமாவில் என்னன்னாக்கா 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் கிளப்பில் சேர்ந்துருச்சு, 200 கோடி வந்துருச்சு. ஏன்னா இந்த 3 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய போஸ்டர் யுத்தமாக இடந்துட்டுருக்கேன். கில்லியை காலி பண்ணியே படையப்பா. அதாவது ரஜினிகாந்தனுடைய சினிமா வாழ்க்கை அனுபவம் தான் விஜயோட வயசு. அப்போ ஒரு சினிமாவுக்கு எத்தனை வருஷம் இருந்திருப்பார். அவரோட உயரம் வேறு, இவரோட உயரம் வேறு. ஸோ ஒரு கம்பேரிசன் வரும்பொழுது அவருக்கு படையப்பாங்கிற அந்த கண்டென்ட்டு தான் இன்றைக்கி பேசுகிறது. ரஜினின்ற இமேஜ் இல்லை. அதில் இருக்கக்கூடிய அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி காரணம் ரம்யா கிருஷ்ணன். நீங்கள் ரம்யா கிருஷ்ணனுடைய அந்த ஆளுமை இதெல்லாம் சேர்த்து தான் ரஜினியை வெற்றி படிக்கிறதுக்கு அந்த படம் கொண்டு போச்சு. இப்போவும் ரம்யா கிருஷ்ணனை ரசிக்கிறாங்க ஆடியன்ஸ். அப்படிங்கிறத விட்டுட்டு ரஜினிகாந்த் மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் 16 கோடி ரூபானா, அந்த 16 கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட 25 வருடங்களாக, அதாவது பாபா படத்துக்கு பின்னாடி தான் நடித்த எந்த ஒரு படத்திற்கும் மீடியாவை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்ததே கிடையாது. அதுக்கு பின்னாடி அவர் 200 கோடி ரூபா பட்ஜெட்டு, 100 கோடி, 200 கோடி, 800 கோடி வசூல் பண்ண படம்லாம் இருக்கு. நான் மீடியாவை ஒரு பொருட்டாவை சந்திக்கலாம். ஆனால் படையப்பா ரிலீஸ் அப்படிங்கும் பொழுது அது அவருடைய சொந்த படம். அவர் பொண்ணை திருப்பி ரீரிலீஸ் பண்ணதுங்க வட்டிங்க மெனக்கெட்டு உட்காந்து வீடியோ மூலம் மீடியாக்களுக்கு செய்தியை சொல்கிறார். அதை படையப்பால் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களாக ஸோ இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருச்சு. அன்னைக்கு ரம்யா கிருஷ்ணனுக்கு எதிராக பேசப்பட்ட வசனம் பூரா ஜெயலலிதாவுக்கு எதிரானதுன்னு சொன்னேன். அப்படி இல்லை, ஜெயலலிதா படம் பார்க்கறதுக்கு பிரிண்ட்டு நான் தான் அனுப்புகிறேங்கிறத உள்ளிட்டு அன்னைக்கு சொல்லலை, வர இன்னைக்கு சொல்கிறாரு. அப்போ அதன் மேல் ஒரு ஈர்ப்பு, ஒரு கவனம் குவியும் பொழுது அந்த படத்துக்கு உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வசூல் 16 கோடி ரூபாங்கிறது நினச்சி பார்க்க முடியாத வசூல் படையப்பாவுக்கு இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில். ஆனால் அதையும் விஜய் படத்தோட கில்லி ரிலீஸ் ஆன பீரியடுன்னா படையப்பா ரிலீஸ் ஆக நம்ம இப்போ ரீரிலீஸ் பண்ணும் பொழுது எந்த தமிழ் படமும் இல்லை. வரம்னு சொன்ன படம் பூரா ஃபைனான்ஸ் பிரச்சனை, தேட்டர் பிரச்சனையில் தள்ளி போயிடுச்சு. சிங்கிளாக 6 அடிச்சிட்டார். மற்ற படங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் வின்னர் அல்லது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த வருஷத்தில் 6 அடித்ததுன்னு பார்த்தா விஷால், பிரதீப் ரங்கநாதன், சசிகுமார், சூரி, இவங்க தான் சொல்ல முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷத்தில் வெளியான படங்களில்
தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், நடிகர் 3 பேருக்குமே லாபகரமான படம்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் வந்து இந்த வருஷம் ஆரம்பம் மிகப்பெரிய ஓப்பனிங்கோட ஆரம்பித்தது மதகஜராஜா. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு 8 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட படம் பல கோடி லாபத்தை அந்த படத்தின் மூலம் பாக்ஸ் ஆஃபீஸில் கிடச்சி. அதுக்கடுத்து பார்த்தோம்னா விடாமுயற்சி, எல்லாருமே மிகப்பெரிய எதிர்ப்பு. அந்த படத்தினுடைய வசூல் ஜாஸ்தி, ஆனால் அந்த படத்தினுடைய பட்ஜெட், அதுக்குரிய வட்டி எல்லாம் சேர்த்து பார்த்தா வருமானம்னு பார்த்தா அந்த படம் ஃபெயிலியர் படமாக தான் இருந்தது. லாபத்தை கொடுக்கல கம்பெனிக்கு. அதே மாதிரி டிராகன் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன். ஸோ வெற்றியை தக்க வச்சுக்கிறவாரா அப்படின்னு எதிர்பார்த்தான். வெற்றியை தாண்டி அவர் ஒரு மிகப்பெரிய பம்பரை அடித்து 100 கோடி ரூபாயை தாண்டி அந்த படம் இந்த ஆண்டினுடைய 2வது வெற்றி படம் மதகஜராஜா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிராகன். அடுத்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்த படம் வீரதீர சூரன், விக்ரம் நடித்த படம். அந்த படம் வந்த வேகத்திலே ரிட்டன் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி சூர்யாவுக்கு எதிர்பார்த்தோம். கங்குவாவுக்கு அடுத்து ரெட்ரோ பெருசாக எதிர்பார்த்தோம். பட் அது கிட்டத்தட்ட வெற்றி கோட்டை நெருங்கி போச்சு ஒழிய வெற்றியை பெற முடியலை, அதை தாண்டி போக முடியலை. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே சுருங்கிடுச்சு. ஆனால் அந்த படமும் இந்த வருஷத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ தமிழ் சினிமாவில் அந்த வருஷம் வசூலான தொகையில் ஒரு குறிப்பிடத்தக்க வசூல் பெர்சன்டேஜை வந்து ரெட்ரோ கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. இனிமேல் சினிமா நமக்கு செட் ஆகாதுன்ட்டு ஊரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கார் சசிகுமார். சினிமா வேலை இருந்தால் சென்னை, இல்லைன்னா ஊரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தவரை மீண்டும் தலைநகரை நோக்கி திரும்ப வச்ச வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த படம் எங்கெங்கே ரிலீஸ் ஆச்சோ வேர்ல்டு வைடாக எல்லா இடங்கள்லையுமே அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை கொடுத்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயை தாண்டினா சசிகுமாருடைய முதல் படமாக அந்த படம் மாறிச்சு. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றிக்கு பின்னாடி யாரும் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்தப்ப மாமன் வந்துச்சு. ஏன்னா சூரியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே விடுதலை இதெல்லாம் வந்து ஹீரோவாக இருக்கிற ஒரு 3வது ஹீரோவாக நடிக்காத ஒரு படம். அது வந்து டைரக்டர் பேஸ் பண்ண படம். ஹீரோவாக சோலோவாக வர்றாரு, அது சொந்த தயாரிப்போடு வர்றாரு. ஆனால் அடிப்பட்டே கிளப்பி தமிழ்நாடு பூரா அந்த படம், அதாவது ஏஷன்ற தாண்டி பிஎன்சியில் அந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூலாக 50 நாளை கடந்து தேட்டரில் ஓடின படங்கள்ல இந்த வருஷத்தில் மாமன் படம். அதுக்கடுத்து எல்லாருமே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது தனுஷ் நடிச்ச வாய்ப்பில் வந்த குபேரா. அது குபேரா வந்து தெலுங்கில் பரவாயில்லாமல் போச்சு. தமிழில் அந்த படத்துக்கான வசூல் என்பது ஏன்னா பை லாங்குவேஜில் பண்ணதுனால அந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வெற்றி தோல்வியை வந்து தமிழ் படத்தில் வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வசூலை பெற்றதை ஒழிய அது தமிழில் எடுத்திருந்தால் அந்த படத்தினுடைய பட்ஜெட் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா லாஸ்ட் கணக்கில் தான் வரும் குபேராவை பொறுத்து. அதுக்கடுத்து மார்க்கன், விஜய் ஆண்டனி நடிப்பில் வந்த படம். அந்த படம் வந்து ஆடியன்ஸை தேட்டருக்கு கொண்டு வந்ததே ஒழிய வசூல் ரீதியாக அந்த படம் வெற்றி வரலாம். அதுக்கடுத்து தலைவன் தலைவி, ஏகப்பட்ட சச்சரவுகள், ஏகப்பட்ட கேஷியங்களுக்கு முன்னாடி வந்த படம். அந்த படம் பார்க்கக்கூடிய படமாக இருந்தது, எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய படமாக இருந்தது. 50 நாளை கடந்து இந்த படம் இந்த வருஷத்தில் வந்த படங்களில் லாபகரமான படங்களில் தலைவன் தலைவி இடம் பிடிக்குது. அதுக்கடுத்து எல்லாருமே ரொம்ப இது எல்லாமே எதிர்பார்ப்பு படம் தான். மாரிசன், பகத் பாசில், வடிவேலு, மாமன்னனுக்கு பின்னாடி இணையும் பொழுது அந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. கண்டென்ட் வைஸாக அந்த படம் மோசமான படம் இல்லை, ஆனால் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த படம் காலத்தினால கொடுக்க முடியலை. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரி தமிழகம் உலகம் பூரா எதிர்பார்த்த சூப்பர் ஸ்டாருடைய கூலி வந்து வசூல் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த வசூல் என்பது 400 கோடி ரூபாயை கடந்த அந்த வசூல் இருந்தால் கூட அந்த படத்தினுடைய பட்ஜெட், ரஜினியுடைய சம்பளம், இதையெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி இதுக்கெல்லாம்ங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது 1000 கோடியை தாண்டக்கூடிய முதல் தமிழ் படமாக இருந்துச்சு. அது 500 கோடியை கூட தாண்டாமல் 400 கோடியிலேயே முடங்கி போன ஒரு படமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியில் இருந்தவர் சிவகார்த்திகேயன். அவர் நடிப்பில் அடுத்து வர்ற படம் மதராசி. அந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஒரு முதல் வாரத்திலே அந்த படம் வசூல் ரீதியாக பின்னடைவை சந்தித்தா கூட அந்த 100 கோடி ரூபாயை கிராஸ் பண்ணிச்ச வழிய இந்த 500 600 கோடிங்கிறதுக்கு அந்த படம் போக முடியலை. அதுக்கடுத்து சக்தி திருமகன், விஜய் ஆண்டனி ஒரு பிரேக் கொடுத்துடலாம், வெற்றியை கொடுத்துடலாம்னு ட்ரை பண்ணுறாரு.
பட் சக்தி திருமகனில் அந்த சக்தி அவருக்கு கிடைக்கல. ஆனால் சிறந்த படம்னு பேசப்பட்டது. அது ஒரு நல்ல படம் வந்து விமர்சன ரீதியாக பொதுவெளியில் விவாதத்துக்குரிய படமாக இருந்துச்சு. அரசியல் ரீதியாக அந்த படத்தை வந்து போல்டு அட்டம்ப்ட்டுங்கிறது எல்லாருமே பேசப்பட்ட விஷயம். பட் தமிழ் ஆடியன்ஸுக்கு அந்த படத்துக்கான வசூல் என்பது ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து எதிர்பார்ப்பான படம் தான் இட்லி கடை. ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கும் ஏகப்பட்ட ட்ரோலுக்கும் உள்ளான படம். அப்பஞ்செஞ்ச தொழிலை தான் மகன் செய்யணுமா, குலக்கல்வியை திருப்பி வலியுறுத்துறாரா தனுஷ் அப்படின்னு அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. என் கிராமத்தில் இருந்த வாழ்வியலை பதிவு பண்ணுறேன். வாழ்வியலை பதிவு பண்ணும்பொழுது அப்பா என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரோ அதுதான் அப்படி தான் பண்ண படம். பட் அந்த படம் வந்து விவாதத்துக்குரிய படமாக மாறிச்ச ஒழிய வியாபார ரீதியாக வெற்றி அந்த படத்தை கிடைக்கலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம வரவேற்புறங்க டியூடு இந்த வருஷத்தினுடைய சூப்பர் ஸ்டார்ன்றதை நான் தான் என்னை மீறி இங்கே யாரும் ஒன்றும் ஆட்டை வாசிக்க முடியாது. டியூட்னு ஒரு படம் வந்துச்சு. அடிப்பட்டை கிளப்பி வசூல் திருப்பி 100 கோடி ரூபாயை கிராஸ் பண்ணி ஒரு வருடத்தில் 2 வெற்றியை கொடுத்த ஒரே ஹீரோ. அவருக்கு மார்க்கெட் வேல்யூ இல்லாத ஹீரோ. ஒரு பெருசாலாம் இல்லை, இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் தான் கிங் அப்படிங்கிறத ஒரு காலத்தில் சொல்லுவோம்ல ரஜினியை, அது மாதிரி பிரதீப் ரங்கநாதனுடைய டியூட் இருந்தது. அதுக்கடுத்து இந்த வருஷம் வந்த படங்களில் 2 படம் வந்து மலையாள நடிகர்கள் நடித்த படம். ஒன்று மாரிசன், 2வது காந்தா. காந்தா தெலுங்கு தமிழ் அப்படின்னாலும் தமிழில் எல்லா தரப்பையும் வசூலிக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக அந்த படம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து பண்ண முடியுமா இந்த வயசில் அப்படிங்கிறத காந்தாவில் வந்து துல்கர் சல்மான் ப்ரூவ் பண்ணார். அந்த படம் தமிழ் ஆடியன்ஸிட்ட ஒரு மிகப்பெரிய வசூலை பெற்று கொடுத்துருக்குது. ஏன்னா அந்த படத்தினுடைய ஒரிஜினல் பட்ஜெட் அது பை லாங்குவேஜுங்கிறதுனால நம்ம தமிழ் சினிமாவில் அது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுன்னு வைக்க முடியாது, தோல்வின்னு வைக்க முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் இந்த வருஷத்தில் வந்த கடைசி படத்தில் முக்கியமான படம். ஏன்னா மாஸ்க் வந்து அவர் படம் ஜெயித்த உடனே அவர் 5 கோடி 10 கோடி இந்த மாஸ்கில் ஏகப்பட்ட பஞ்சாயத்துலாம் அடர்ந்து கடைசியாக அந்த படம் வந்தால் கூட முகமூடி கூட போட்டு போய் படம் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த படம் மோசமாக இருந்ததுனால படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலை. ஸோ ஒரு 3000 கோடி ரூபாய் இந்த வருடத்தில் முதலீடாக தமிழ் சினிமாவுக்குள்ளே உள்ளே வந்திருக்குது. இந்த 3000 கோடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் மூலம் ரெக்கவரி ஆகிருக்கு. ஆனால் அந்த ரெக்கவரி ஆனதில் தயாரிப்பாளருக்கு எவ்வளோ போச்சுங்கிறத வந்து இப்போ தயாரிப்பாளர் தான் சொல்லணும். இப்போ நம்ம ஒரு கணக்கை சொன்னோம்னா அது கூடுதல்னு சொல்லுவாங்க, இல்லை பொய்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து பொம்பளை மனசை கூட கண்டுபிடிச்சதெல்லாம் உண்மையான வசூலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி படம் அல்லது பாக்ஸ் ஆஃபீஸில் வின்னர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க பதகஜராஜா விஷால், அதே மாதிரி டிராகன் பிரதீப் ரங்கநாதன், டூரிஸ்ட் ஃபேமிலி மாமன் சூரி, அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா டியூட் பிரதீப் ரங்கநாதன், இவங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த படத்தினுடைய பட்ஜெட்டு இப்போ பறந்து போன ஒரு படம் வந்தது இல்லை ராம் இயக்குனர், அதாவது அதை அடுத்த எபிசோடில் அதாவது இயக்குனர்களை மையமாக கொண்டு வந்த படங்கள்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா இந்த பைசன் இப்போ நிறைய படங்கள் இருக்குதே மாதிரி. ஆனால் ஒரு வசீகரமுள்ள ஆட்கள் வசீகரமில்லாத ஆட்கள் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்டு இல்லாத ஆட்கள் 2025 பாக்ஸ் ஆஃபீஸில் ஜெயிச்சிருக்காங்க. வீட்டுக்கு போன சசிகுமாரை திருப்பி கோடம்பாக்கம் கூப்பிட்டுருக்குது. வீட்டுக்கு போயிடுவாருன்னு சொன்ன பிரதீப் ரங்கநாதன் கண்டினியூவாக 2 ஹிட்டை கொடுத்துருக்காரு. நான் மட்டும்தான் என்னை மீறி இங்கே யாரும் ஒன்றும் ஆட்டம் அசைக்க முடியாது என்ற ரஜினிகாந்தனுடைய படம் கூலி எதிர்பார்த்த வெற்றியை பெறலாம். எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல் இவர் நடித்த படம் வந்தால் அடிப்பட்டே கலப்புன்னு சொன்ன அஜித்தோட விடாமுயற்சி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தா மிகப்பெரிய ஹைப்பு கிரியேட் பண்ணப்பட்ட தக் லைஃப், கமலஹாசன், மணிரத்னம், ரெட் ஜெயண்ட் இப்படி எல்லாம் சேர்ந்த கலவை வந்த வேகத்திலேயே வீட்டுக்கு திரும்பி இருக்கு. ஸோ அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து குடை சாய்ந்த கோபுரம்னு ஒரு சட்டை சொல்லலாம், கோபுரத்தில் ஏறிய சாமானியன்னு சொல்லலாம். ஸோ இப்படி பல விஷயங்கள் கலந்த கலவையாகத்தான் 2025 தமிழ் சினிமாவுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு எப்படி இருக்குது தமிழ் சினிமா? கடந்த ஆண்டு என்ன வசூலாச்சோ என்ன வெற்றி தோல்வி இருந்துச்சோ அதுக்கான சமநிலையில் தான் 2025 இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது,
என்னதான் நீங்கள் தமிழ் சினிமாவில் எத்தனை படம் வந்தாலும் சரி 10லேருந்து 15% தான் வெற்றிக்கான ஃபார்முலாவோட இருக்கும். அது கடந்த வருஷமும் அந்த 10லேருந்து 12% இருந்துச்சு. இந்த வருஷம் 10லேருந்து இதில் ஆட்கள் மாறுவாங்க, படம் மாறும். ஒரு வருஷம் ரஜினிகாந்துக்கு இங்கே இருந்திருப்பார், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கமல் இருந்திருப்பார். இப்போ இந்த 2 பேருமே இல்லை, புதுசு ஆட்கள் வர்றாங்க. பிரதீப் ரங்கநாதன் 2 படம் வந்து நீங்கள் கண்டினியூவாக 100 கோடி ரூபாய் தாண்டம்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லையா? சசிகுமார் படம் 100 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணணும்னு யாரும் எதிர்பார்க்கல. அதனால் சினிமாங்கிறது வந்து ஒரு யூகபாணியம். இங்கே வெற்றி தோல்விங்கிறது அந்த படம் வெளியாகக்கூடிய காலம், அதனுடைய கண்டென்ட்டை பொறுத்து தான் இருக்குமே ஒழிய, நடிகர்கள் என்பது 10% தான் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.